ஸ்க்ரீன் டைம் எல்லாம் இல்லாமல் குழந்தைங்களோட இன்வால்வ்டான ஒரு அம்மாவாக இருக்கிறது. அதே மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் என் ஹஸ்பண்டோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி என்னோடய பெர்ஸ்பெக்டிவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி வீடு வேலை அப்படின்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கரியரோடு இருக்கிற ஒரு சூப்பர் மாமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பித்த இந்த மேரேஜ் லைஃப் போக போக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தோட போலார் ஆப்போசிட்டில் போய் நின்றுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு அம்மாவாக, ஒரு விமனாக ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, இதை விட்டு எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. ஆனால் போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு, திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ க்ரைசிஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே நான் பார்த்திங்கன்னா அதோட போலார் ஆப்போசிட் சைடில் மறுபடியும் ஒரு ஹாப்பியான பர்சனாக இருக்கேன். இந்த ஒரு சேஞ்சுக்கு காரணமாக இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் லைஃப்லேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்டோட ஆரம்பிக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அப்படின்னு பேசி பேசி கோவமும் அதில் உள்ளே வந்து கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு தோணும். முக்கால்வாசி டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நினச்சா நான் அந்த விஷயத்தை பேசியிருக்கவே மாட்டேன்னு தோணும். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு விஷயத்தை படித்தேன் அண்ட் இட் வாஸ் எ ஹியூஜ் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஃபார் மீ. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ட் என்ன, நான் வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இல்லாட்டி ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா. சம்டைம்ஸ் கோவத்தில் இன்டென்ட்டே ஹர்ட்டுன்னு தான் இருக்கும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸே வந்து வேறையாக இருக்குது. நீ இதை செஞ்சுட்ட, உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வர பிரச்சனைகளை வந்துட்டு நம்மளால் குறைச்சிட முடியும். அதாவது ப்ளோஅப் ஆகாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்குமானா எனக்கு தெரியல. பட் ஆரம்பித்த பாயிண்ட்டை விட ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியாமல் இருக்கலாம். இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கும். சில விஷயங்கள் நம்மளை கோவப்படுத்தும், சிலது வந்து நம்மளோட ஆங்ஸைட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சில பேர் இல்லாட்டி சில டாபிக்ஸ் வந்து நம்மளை ரொம்பவே ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் கூட்டிகிட்டு போய் விட்டுரும். இந்த ட்ரிகர்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எனக்கு என்னோடய 30s தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரியான இருக்கிற ட்ரிகர்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ண விடுறதே பெட்டர். ஏன்னா இந்த விஷயத்தை பேசும்போது பார்த்திங்கன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு கிடைக்குமா, புரியுமா அப்படின்னா நாட் ரியலி கேரண்டீட். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி அதே இடத்துல தான் வந்துட்டுருக்கும். அதுவும் நமக்கு அந்த ட்ரிகரான பாயிண்ட்லேருந்து கீழே நமக்கு வரதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய ட்ரிகர் அண்ட் இதை பேசி பெருசாக பிரயோஜனமும் இல்லை, ஆர் இந்த பர்சனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பெட்டர். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் சூஸிங். இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணி புரிய வச்சு இதில் ஜெயிக்கிறத விட என்னோடய மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்து குழந்தைங்க விஷயத்தில் வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான கைண்ட் கிட்ஸை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆனது வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா சம்டைம்ஸ் அதை என்னோடய மென்டல் பீஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ காலையில் எந்திரிக்கும் போதே நான் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைப்பேன். என்னோடய குட்டி பையன் அங்கே இங்கேன்னு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ வந்து இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரம் அவன் டிவி பார்க்கட்டும். அந்த டிவி பார்க்குறதுனால நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு நான் இன்னொரு பீஸ்ஃபுல்லான அம்மாவாக இருப்பேன்னா இட்ஸ் ஓகே. அதே மாதிரி என் பையன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான் அப்படின்னா அதை அவனுக்கு உட்காந்து புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரிலாம் அவனை அப்படியே மாற்றணும். அதெல்லாம் இட் டசன்ட் ஒர்க் அவுட் வித் ரியலி யங் கிட்ஸ் அப்படின்றதும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாப்பி கிட்ஸ் யூஸ்வலி மேக் லெஸ் மிஸ்டேக்ஸ். அதனால் அவங்க செய்கிற தப்புனா ஓகே, நீ இந்த தப்பு பண்ணிவிட்ட, இட்ஸ் ஃபைன், இதுதான் அவனோட கான்சிக்வன்ஸ், அந்த கான்சிக்வன்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப அது மேலே ஒரு கொடுத்து அதை போய் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ரைட் திங்ஸ். என்ன சரியாக பண்ணாங்களோ அதை நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுவோம். தப்பு பண்ணால் இட்ஸ் ஓகே, யூ டிட் அ மிஸ்டேக், திஸ் இஸ் யோர் கான்சிக்வன்ஸ், லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா இட் ஸ்டார்டட் பிகமிங் எ கிளியர் ஸ்ட்ரக்சர் ஃபார் மை சன். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், திஸ் இஸ் த கான்சிக்வன்ஸ், இதுதான் பண்ணணும். அதனால் அங்கே நிறைய டிஸ்கஷன்ஸ், ஓப்பன் ஃபார் ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் செய்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை யாரோடையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வைக்க ட்ரை பண்ணுறது. பர்ஃபெக்டாக அதை செட்டில் பண்ணோமா அப்படின்றதுக்கு வந்து மைட் நாட் பி, ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி இன் த ஹவுஸ். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பீஸை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வி ட்ரை டு ரீஸ்டோர் பீஸ் அட் ஹோம்.
லாஸ்ட்லி பிடிக்காத விஷயங்களோ இல்லை டிசப்பாயின்மெண்ட்ஸ்க்கோ கொடுக்குற ஃபோக்கஸ் அண்ட் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். அதை பற்றி பேசுகிறதையும் கம்மி பண்ணியாச்சு. இப்போ யாராவது வந்து எப்படி இருக்கா அந்த நாள் பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா, ஐ வாஸ் ஸோ டயர்ட், என் குழந்தைங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஒர்க்கில் இப்படி ப்ரெஷர் அப்படின்றத விட அன்றைக்கி பாசிட்டிவாக என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் மேலே ஃபோக்கஸை கம்மி பண்ணிவிட்டு அன்றைக்கி நல்லா இருந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸை ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தாலே லைஃப் பார்த்திங்கன்னா போக போக நிறைய ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடுச்சு. குட்டி குட்டியான ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லையே. இதே மாதிரி இன்னொரு மாம் டு மாம் கான்வர்சேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட் டே.